நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1328வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, கேரள மாநிலத்தை சேர்ந்த பூந்தானம் என்னும் ஒரு பெரிய மகான், இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய படம் அது. அதாவது கிருஷ்ண பக்தியிலேயே திளைச்சவர். இவருக்கு நாராயண பட்டத்திரிக்கு என்ன வித்தியாசம்னா, நாராயண பட்டத்திரி சமஸ்கிருதத்தில் எழுதினார் நாராயணியத்தை. அந்த பூந்தானம் ஞானப்பானன்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது கிருஷ்ணரை பற்றி தான். அது மலையாளத்தை எழுதினார். அது அவரை பற்றி தான் பார்க்க போனோம். இது ஆக்சுவலாக இந்த பூந்தானத்தை பற்றி சொல்லும்போது என்னுடைய மனசில் ரொம்ப டச்சிங்காக பேசின வரதுக்கு திரு கோபால வில்லிதாசன் சொல்லிட்டு தனி சென்னையில் தான் இருக்கார். அவர் ரொம்ப இனிமையானவர். நல்லா நிறைய பேரை கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார்நாத் அழைச்சும் போகிறவர். ரொம்ப சிவ விஷ்ணு அபேதத்தை கடைபிடிக்கிறவர். நல்லா சிரிச்ச முகத்தோட அழகாக பேசினா ஃபோன் பண்ணால் பதில் சொல்லுவார். சில பேர் பதிலே சொல்ல மாட்டார். துஷ்யந்த் இதெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டான். கோபால் வித்யாசர் ஃபோன் பண்ணால் அழகாக எடுத்து பதில் சொல்லக்கூடியவர். ரொம்ப தன்மையானவர். இப்போ கிருஷ்ண பக்தியில் ரொம்ப திளைச்சவர். குருமாதா அந்த குருஜி அம்மான்னு சொல்லுவாள். கும்போணத்தில் வந்தவாவா. குரு பக்தியில் ரொம்ப திளைச்சவர். இவர் அந்த பூந்தானம் வசித்த வீட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த காலத்தில். அப்போ பூந்தானத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு படம் ஒன்று கலர் படம் டக்குன்னு கிடைக்கல தேடுறதுக்கு. அது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் எனக்கு கிடச்சிது. அதில் கிருஷ்ண பக்தியோட பூந்தானம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அது அவர் அந்த ஞானப்பானை எழுதும்போது கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்க பாருங்கள், குழந்தையாட்டா. அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். யார்? கிருஷ்ண பகவான் பூந்தானத்தை பக்கத்திலேருந்து அனுபவிச்சிருக்கார். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அவனுக்கு. இப்போ எப்பேற்பட்ட புண்ணியவானவர். பக்கத்தில் கிருஷ்ணன் விளையாடுறது எல்லாம் பண்ணுறது. அப்புறம் டிவியில் யூடியூப்பில் நான் பார்த்தேன் அவர் வரலாறு. அதுவும் ரொம்ப மனசு ரொம்ப ஹிதமாக இருந்தது எனக்கு. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ. நம்ம எப்பயுமே நம்ம அனுபவிக்கிறது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு என்னுடைய இது. பூந்தானம் வாழ்ந்த வீடு கேரளாவில் இருக்குது. இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அவரோட சிலை இருக்குது. அந்த கிருஷ்ண பகவான் சிலை இருக்குது. இங்கே என்ன வைகுந்தத்துக்கு நேரம் பூத உடலோடையே போனவர் அவர். அவருடைய அந்த வீட்டின் இன்னொரு தோற்றம் காமிக்கிற பாருங்க. இந்த ஜன்னலில் பார்த்து தான் உட்காந்துட்டு இருப்பாரான் மாடி. இதில் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாரான். அவருடைய ஞானப்பானம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது. அது தவிர அவரை சொல்லும்போது பூந்தானம் நம்பூதிரி வகுப்பை சேர்ந்தவர். 1547 வருஷத்துலேருந்து 1640 வரைக்கும் இருந்திருக்கார். ஏடி was a revered 16th century Malayalam poet and ardent devotee of Lord Guruvayurappan Krishna, renowned for his profound bhakti, devotion, and the timeless work Jnanapana. His life marked by the loss of his only child was transformed into an intense loving surrender to little Krishna. அவளுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மேலே ரொம்ப ஆசையாக இருக்கா பூந்தானமும் அவர் மனைவியும். அப்போ அந்த குழந்தை இறந்து படுறது. ஸோ அதனால் ரொம்ப பெக்ஸ் ஆகிடுறார் அவர். அதிலே தான் அந்த அப்புறமா தான் அந்த கிருஷ்ண பக்தியை ஆரம்பிக்கிறது அவருக்கு லைஃப்பில். அப்படியே சொல்லப்படுறது. ஞானப்பானா சாங் ஆஃப் விஸ்டம். பூந்தானம் wrote this masterpiece in simple Malayalam rather than complex Sanskrit, arguing that true devotion needs no
scholarly language. It emphasizes namasmaranam, constant remembrance of Lord's name. கிருஷ்ணா கிருஷ்ணான்றது அதுதான். நிறைய பேர் நாராயணியம் படித்தாதான் முடியும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. பூந்தான ஞானப்பான்னு பாருங்க, நாராயண பட்டத்திரி வந்து பூத உடலோட ஒன்று இது சொர்க்கத்துக்கு போகல. பட் பூந்தானம் வந்து புஷ்பகுமாரம் வந்து ஐஷம் போகிறது எல்லாம் பார்த்துருக்க. அப்போ மனைவியை சொல்கிறா, நீ வா சேர்ந்துக்கோன்ற. கடைசியில் அந்த அம்மா வேலையாருக்கு உள்ளே போயிடுறா. வேலைக்காரி வந்து அவர் அது வேஷ்டி பிடிச்சிக்கிறா, அவளும் சேர்ந்து போயிடுறா மேலே. இது பூந்தானோட லைஃப்பில் இருக்குது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. டிவைன் ரிலேஷன்ஷிப்பு. பூந்தான regarded Krishna not just as a distant god, but as a child or a close friend, often saying, when the eternal Lord, my little Krishna, is always playing in my mind, why do I need other children? கேட்குறாரு அவர். ஸோ கிருஷ்ணரே எனக்கு குழந்தையாட்ட இருக்கான்றார். இதில் நான் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்த அந்த இது படங்கள்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். அவர் வந்து பூந்தானம் வந்து இந்த ஞானப்பான இது அந்த அந்த நூலை கொண்டு காமிக்கிறார். ஒரு பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்திருக்கார் ஊருக்கு. அவர் பார்த்துட்டு சிரிக்கிறார். இதெல்லாம் வந்து சாமிக்கு பேச சேருமா, சமஸ்கிருதம் இருந்தால் தான் வந்து காட் கேன் அக்செப்ட் மாதிரி சொல்கிறார். பூந்தானம் அழறார் சுவாமியிடமே. அப்போ சுவாமியே அசிரீரியா சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுறேன். அப்புறமா வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாருன்னு வருது இவர்கிட்ட. இந்த படம் தான் அது. எப்பயுமே கிருஷ்ண பக்தியிலேயே இருந்திருக்கார் பூந்தானம். எப்படி நம்ம கோபால வலிதாசர் இருக்காரோ, கோபால வலிதாசர் எப்போ கிருஷ்ணரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அவரால். ஒரு சமயம் இந்த மாதிரி பூந்தானம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தை வாசிப்பாராம். அப்போ தெரியும் ஒரு புக் மார்க்கிங் வைக்கிறார். அடுத்த நாள் வந்து பார்த்தா புக் மார்க்கிங் மாறுறது, மயிலிறகளை வைக்கிறார். என்னென்னா யார் மாற்றி வைக்கிறான்னு தெரியல அவருக்கு. அதாவது இப்போ பாகவத்தில் ஒரு சர்க்கம் வருது. அதில் கிருஷ்ண பகவான் வந்து ருக்மணியை கேட்குறார், உனக்கு பெரிய பெரிய சிசுபாலன் மாதிரிலாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தால் அவன் வாழெல்லாம் விட்டுட்டு என்னை ஏண்டி செலக்ட் பண்ண நீன்னு கேட்குறாரு. அப்போ ருக்மணி கேட்டுக்க முடியாது, அழறா. இது மாதிரி சொல்கிறேன்ட்டு. இல்லை நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் நோ, ஏன் வாழலாம் வேறு, உங்கள் மேலே பக்தி தான் பிரேம தான் காரணம் அப்படின்னு சொல்கிறா ருக்மணின்ற வருது. அதை வந்து ரொம்ப ரசித்து இவர் வந்து இந்த ஞானப்பானை பாகவத்தில் படித்து அதிலேயே ஆழ்ந்து இருக்கும்போது திருப்பி அந்த புக் மார்க்கிங் அங்கே தான் வருது. அப்போ ஒரு சமயம் கோவிலுக்கு போகிறார். உள்ளே யாரோ பேச்சு குரல் கேட்குற மாதிரி இருக்கு. கதவு முடியாச்சு. இந்த சாவி துவாரத்தை வச்சு பார்த்தா பரமேஸ்வரம் பார்வதியும் பேசுகிறா இந்த புக் மார்க்கிங் வச்சுட்டு. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அது பார்க்குறாரு அவர். அதனால் திருப்பி அந்த இடத்துல மார்க்கிங் வச்சுட்டு போயிடுறாரு. பரமேஸ்வரனே வச்சுடுறாரு. அந்த கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப அதீத பக்தியாக இருக்கார். கிருஷ்ணன் தினம் விளையாடுறாரு அவர்கிட்ட வந்து. அது ஆர்டிஸ்ட் போட்டால் ஏஐ டெக்னிக் என்ன வேணால் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தால கிளி கொஞ்சிருது அந்த குழந்தை. ஒரு சமயம் பார்த்தா ஸ்ரீமத் பாகவத புக்கத்தை சகத்து துணிய வஸ்திரத்தை கட்டி கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு காட்டில் வந்துட்டுருக்கார். கொள்ளைக்காரெல்லாம் வந்து தடுத்து அவர்கிட்ட இது பண்ணி எல்லாத்தையும் கொடுங்கன்றார். எது வேணால் எடுத்துக்கோ, இதெல்லாம் கொடுத்துட்றேன், பட் வந்து பாகவத் புக்கு தர முடியாதுன்றார் அவர். அந்த நேரத்தில் அதையும் பிடுங்குறான் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவர்லாம். அப்போ நாராயணா கூடும்போது ஒரு அழகான ஒரு வாலிபன் தோன்றான் அந்த இடத்துல. தோன்றி அவளெல்லாம் வீழ்த்திட்டு பூந்தானத்திட்ட சேவ் பண்ணி அவருடைய உடைமைகள்லாம் எடுத்து கொடுக்குறார் அவர். வெள்ளை குதிரை வரான் இல்லையா, கலிபுருஷனோட இந்த கல்கின்றால அந்த மாதிரி வர்றார் அவர். இது பூந்தான லைஃப்பில் நடக்கிறது. அப்புறமா என்ன ஆகுது, அப்போ அந்த
அந்த வாலிப மேலே ரொம்ப ஈடுபாடோட என்ன பண்ணுறார் அவர் தாங்கிட்ட ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்திங் சொல்லிட்டு மோதிரத்தை தரார் அவருக்கு. அந்த மோதிரத்தை அந்த வாலிபன்கிட்ட அடுத்த நாள் அப்போ தான் குருவாயூர் கோவிலில் திறந்து பார்த்தா குருவாயூர் கிருஷ்ணனோட காலடியில் இந்த மோதிரம் இருக்குது. அப்போ தான் அழறார். சரி, அந்த காட்டில் வந்து காப்பாற்றிருந்து கிருஷ்ண பகவானே வந்து அந்த வாலிபனா வந்து அவளெல்லாம் அடிச்சு போட்டு காப்பாற்றிருக்கார் அப்படின்றது பூந்தானத்துக்கு தெரியாது. சரி, இதில் மோரோவர் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் த வியூவர்ஸ், சமஸ்கிருதம் இருந்தால் தான் வந்து கடவுள் எழுத்துப்பான்னு கிடையவே கிடையாது. இந்த பூந்தானுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தட் இட்ஸ் எவிடென்ட் ப்ரூஃப், அது பிரமாணம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அவரோட லைஃப்பில். அப்புறம் கிருஷ்ண பகவானுக்கு ஊட்டுறாரு பாருங்க கூட. கிருஷ்ணனும் அவரை குடிக்கிறதெல்லாம் சாப்பிட்றாரு. அந்த மாதிரி இருந்து கடைசி காலத்தில் எல்லாம் முடித்த பிறகு பூஜையெல்லாம் முடித்தார் கிருஷ்ண பகவானுக்கு. அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒன்று உண்டு. இந்த நைவேத்தியாமை நம்ம வந்து அவசரத்தில் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் ஓம்பர் சொல்கிறோம். அது அவள் வந்து அப்படியே ஊட்டுவா. சுவாமிக்கு வந்து ஊட்டுற மாதிரி காமிப்பா ஒரு 3 தடவை 4 தடவை. ஸோ அந்த மாதிரி அவரை காமிச்சு இதெல்லாம் பண்ணி அப்போ புஷ்ப விமானம் வருது, அதில் ஏறி போகிறாரு காமிக்கிறார். ஸோ பூத உடலோடையே போகிறார் அவர். கிருஷ்ணர் அப்படியே ஏஷம் போகிறார் பாருங்க. இந்த இதில் கோபால வேலிதாசர் திருப்பியே சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப இனிமையான மனிதர், கிருஷ்ண பக்தியில் திளைச்சவர், பல பேரை வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்துகிறவர். இவர் இந்த மாதிரி இதாக இருக்கிற மகான்கள் இருக்கிறதுனால தான் பக்தி மார்க்கம் தடைச்சவங்கிறதுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து உபன்யாசம்லாம் பண்ணுறாரு இவர். நான் பிரசிடண்டாக கோவிலில் இருக்கும்போது கூட கேட்டிருந்தேன், டோட்டலி புக்குடு மாமான்னு சொன்னார் அந்த காலத்தில். இவர் கிருஷ்ண பக்தி மட்டும் இல்லை, இப்போ கேதார்நாத்துக்கும் போவார் அவர். அந்த 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 சைடு அந்த ரூட்டில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் இஸ் கவர். நிறைய பேர் ஐஷம் போய் அந்த அனுபவிக்க வைக்கிறார். அதுதான் மெயின். அது நம்ம சாதாரணமாக புக்கிங் ஏஜென்ட் மூலமாக போகிறதுன்னு ஒன்று. பட் இது மாதிரி மகான்களோடு போகும்போது அவளோட கூட இருக்கிற நெருக்கமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக சொல்லலாம் அதை. ஸோ கோபால வேலிதாசர் இந்த புண்ணியத்தை கட்டிக்கிறார். நிறைய சேர்த்துட்டுருக்கார். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவாள்லாம் அவர் கூட போயிருக்கா. ஸோ ஷேர் பண்ணுவா என்கிட்ட அதெல்லாம். என்னோடய உடல்நிலை காரணமாக என்ன போக முடியல எங்கேயும் நான். பட் எனக்கு கூட ஆசை இதுக்கெல்லாம் போகணுன்னு, பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாம். பட் மனக்கண்ணில் தான் நான் போயிட்டு வரேன், போக முடியல. பட் கம்மிங் டு பூந்தானம், இது வந்து ஞானப்பானைன்றது மலையாளத்தில் எழுதப்பட்ட நூல். அது சமஸ்கிருதம் கிடையாது. பட் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி பரமேஸ்வரன் பார்வதியே வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பூந்தானத்துக்கு. அப்பேற்பட்ட மகான் நம்ம பக்கத்து இதுவான மாநிலமான கேரளத்தில் வசித்தவர். பூத உடலோடையே எப்படி பற்றி பெற சொல்லுவாள். அந்த துக்காராம பாலா சொல்லும்போது சில மகான்கள் நார்த் இந்தியாவில் போயிருக்கார் மாதிரி பூத உடலோடைய. அது மாதிரி இங்கே இவர் வந்து பூந்தானம் அது மாதிரி போயிருக்கா சொல்லப்படுறது கேரளாவில். இதை சொல்லி அப்பேற்பட்ட மகானுக்கு சிறந்தாத்தி வணக்கம் சொல்லி கிருஷ்ண பக்திக்கு வாழலாம் வந்து தமிழ்நாடு விட கிருஷ்ண பக்திக்கு கேரளா தான் சிறந்த இடம். குருவாயூரப்பனை அப்படி கொண்டாடுறாவ. ஐயப்பனும் சரி, குருவாயூரப்பன் ஐயப்பன் அங்கே பொறுத்த கேரளா பொறுத்த வரைக்கும் அம்மே நாராயண, லட்சுமி நாராயண, தேவி நாராயணங்குவா. ஸோ நாராயணன் கிருஷ்ண எல்லாமே ஒன்று தான் அவளுக்கு. ஸோ அப்பேற்பட்ட காட்ஸ் ஓன் லேண்டுன்னு பேர். ஸோ சுவாமியே வந்து தேர்ந்தெடுத்து போய் உட்காந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துல இவர் வந்து இது மாதிரி சமீபத்தில் இருந்திருக்கார், ஒரு 300 வருஷத்துக்குள்ளே தான் இருந்திருக்கார். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அந்த சைடு போகிறவா போய் பார்த்துட்டு வாங்க, இந்த பூந்தானம் வசித்த வீடெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
டீட்டெயில்ஸ் வேணும்னா கோபால வெரிதாசரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.